தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தலைமையில் இன்று எஞ்சியிருக்கக்கூடிய அறிவிக்கப்படாத மாவட்ட செயலாளர்களை ஆஹ், அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கக்கூடிய நிகழ்ச்சி இன்று திட்டமிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் தான் விஜய் அவருடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு வரும் வழியிலேயே தெருமுனையிலேயே அதிருப்தியாளர்கள் அவருடைய காரை மறித்து கோஷமிட்டிருந்தார்கள். அதாவது 2 ஆண்டுகளாக நாங்கள் தூத்துக்குடி மாவட்டத்திலே பணியாற்றி வருகிறோம். ஆனால் பணியாற்றாத புதியவர்களுக்கு பொறுப்பு வழங்குவதாக அவர்கள் முறையிட்டார்கள். ஆனால் விஜய் வாகனத்தை நிறுத்தாமலேயே அவர் அலுவலகத்திற்கு உள்ளே சென்று விட்டார். இருப்பினும் கூட அவர் இந்த ஆலோசனை கூட்டத்தை முடித்துவிட்டு வீடு திரும்பும் பொழுது அக்கட்சியினுடைய இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் மற்றும் துணை பொதுச் செயலாளர் ராஜ்மோகன் ஆகியோர் அஜிதாவிடம் வந்து அமைதியாக இருங்கள், தலைவரிடம் பேசிக் கொள்ளலாம் என்று அவர்கள் அறிவுறுத்தியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் வேறொரு புறத்தில் இவர்கள் ஆலோசனை நடத்தி கொண்டிருந்தார்கள். ஆதரவாளர்கள் அனைவரும் இவர்கள் பின்னால் சென்றவுடனே விஜய் உடனடியாக அலுவலகத்திலிருந்து அவர் வீட்டுக்கு புறப்பட்டிருந்தார். ஆனால் இப்படி கட்சி அலுவலகத்திலேயே 100க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். வாகனத்தை வழிமறித்தார்கள். ஆனாலும் கூட விஜய் இதை பற்றி கண்டுகொள்ளாமல் அவர் அலுவலகத்திலிருந்து வீட்டுக்கு புறப்பட்டு சென்று விட்டார். ஒருபுறம் சிடிஆர் நிர்மல்குமார் மற்றும் ராஜ்மோகன் அஜிதாவை தனியாக அழைத்து பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது எந்தவித சலசலப்புகளிலும் ஈடுபட வேண்டாம், போராட்டத்திலும் ஈடுபட வேண்டாம், கட்சி தொண்டையும் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது, இப்படி ஒரு சர்ச்சைக்குள்ளே சிக்கிக் கொள்ள வேண்டாம், தலைவரிடம் பேசிக் கொள்ளலாம் என்று அறிவுறுத்தல்களை வழங்கி வருகிறார்கள். இருப்பினும் கூட இவரது தரப்பினர் என்ன கூறுகிறார்கள் என்றால், ஏறத்தாழ 7 ஆண்டுகளாக நாங்கள் தூத்துக்குடியிலே பணியாற்றி வருகிறோம், ரசிகர் மன்றத்திலிருந்து பணியாற்றி வருகிறோம். ஆனால் கடந்த ஆண்டு கட்சிக்குள்ளே வந்தவர்களுக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்குகிறார்கள் என்று குற்றச்சாட்டை முன்வைத்து இருக்கிறார்கள். ஆனாலும் கூட கட்சி தலைமையிடம் பேசி முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் அஜிதா தரப்போ ஏற்கனவே மாவட்ட செயலாளர்கள் நியமனத்திற்கு அவர்களை வரவழைத்து விட்டார்கள். 15 பேரோடு சாமியால் வந்து விட்டார். இனி பேசுவதற்கு என்ன இருக்கிறது என்று அவர்கள் முறையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில்தான் கண்ணீர் மல்க சிடிஆர் நிர்மல்குமாருடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. ஒருபுறம் பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது இவர்கள் அலுவலகத்தையும் விஜய் காரையும் முற்றுகையிட்டவர்களை வேறு புறமாக திசை திருப்பிவிட்டு விஜய் வேறு வழியாக வீட்டிற்கு புறப்பட்டு விட்டார். சுமார் 1 மணி நேரமாக இந்த ஆலோசனை கூட்டம் விஜய் ஈடுபட்டிருந்தார். ஆனால் உள்ளே அஜித் பற்றியோ அதிருப்தியாளர்களை பற்றி அவர் விவாதித்தாரா என்பது அதிகாரப்பூர்வமாக இதுவரை எந்த ஒரு தகவலும் வெளியாகவில்லை. இந்த நிலையில்தான் விஜய் செல்லக்கூடிய நேரத்தில் மீண்டும் அவர் திரும்ப செல்லும் பொழுதும் அவர் முற்றுகையிடக்கூடாது என்பதற்காக இவரை வேறு ஒரு புறமாக திசை திருப்பிவிட்டு விஜயை வீட்டிற்கு அனுப்பிவிட்டார்கள். இந்த நிலையில்தான் போராட்டத்தில் ஈடுபட வேண்டாம் என்றும் எந்த சலசலப்புகளும் ஈடுபட வேண்டாம் என்று நிர்மல்குமார் அறிவுறுத்தல்களை வழங்கி வருகிறார்.